சர்க்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர் ஷபீர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இப்போ தேமுதிகல வாங்கறதுக்கு விருப்ப மனு வாங்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே தாவேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாலேயே முதல் முறையா அடிச்ச மனுக்கள் எல்லாம் காலின்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்போ அந்த சைடு நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, அது ஒரு புது கட்சி. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விருப்ப மனு வாங்குறதுல எல்லா கட்சிகளை விட கூடுதலாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு மனுவை வாங்கிட்டு போனோன்னா நம்ம தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி போட்டி போடுவதற்கும் சில பேர் தயாராக இருப்பார்கள். இதெல்லாமே வழக்கமாக நடக்கின்ற ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளிடையே தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருப்ப மனு வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது பல பேர் விருப்ப மனு வாங்கி அந்த தொகுதியில் அவங்க பேரை போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே தொண்டர்கள் யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதன் மூலமாக நம்ம அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்துட முடியாதா, அவங்க கூப்பிட்டு நம்மளை இன்டர்வியூ நடத்திட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ரெண்டாவது, இப்படி பண்ணாதான் நம்ம நம்ம லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ண முடியும். நாமெல்லாம் இந்த கட்சிக்காக இருக்கிறோம், இந்த தொண்டர்கள்லாம் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் தொண்டர்கள் செய்கின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் என்பது இருக்கிறது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு ஆர்வம் இருக்கிறது. இவங்க எந்த மாதிரி கூட்டணியில தாவேக்கா முழுமை அடைஞ்சு இந்த தேர்தல் களத்தை பார்க்கலாம்? சரி, தாவேக்காவுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரே ஒரு கட்சி தான், காங்கிரஸ் அவங்களோட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது தாவேக்காவுடைய எதிர்பார்ப்பு. அந்த கூட்டணி அமைந்து விட்டால் அதுவே தாவேக்காவுக்கு போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சிறிய கட்சிகளோடு சேர்த்துக்கிட்டு நாம் அந்த வியூகத்தோடையே நம்ம தேர்தல் களத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிரும். நீங்கள் தாவேக்காவோட எந்த கட்சி சேர்ந்தாலும் அது தாவேக்காவுக்கு ப்ளஸ். அதில் காங்கிரஸ் கூடுதலாக சேர்ச்சு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்ற ஒரு பிம்பம் வரும். இரண்டாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக்யுலர் பார்ட்டி ஓட காங்கிரஸ் சேருகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய வாக்குகள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ சசிகலா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாட்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் களத்தில் கூட இறங்கலாமா அப்படின்ற தாவேக்காவோடு இணைந்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருது. ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அதை அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நாளைய தினம் உங்களுக்கு பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுக்குது. சரி, கூட்டணிக்குள்ளே வந்துடுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குது. இவங்க பாட்டுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு நான் இந்த தேர்தலில் விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டணிக்கே அது ஒரு லாஸாக போயிடும். நீங்கள் ஓபிஎஸும் அதே மாதிரி தான். ஓபிஎஸ் தாவேக்காவோட பேசுகிறார். பட் இன்னும் கொஞ்சம் அது எப்படி அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, நீங்கள் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் ஓபிஎஸ் கூட யார் இருக்கா? அதே மாதிரி இவங்க சசிகலா அம்மையார் அவர்களும் என்ன கட்சி ஆரம்பித்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து இவங்க உள்ளே வர்றது அப்படின்றது நாளைய தினம் பிஜேபி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய சிக்கல் தாவேக்காவுக்கு உருவாயிரும். அதனால் தாவேக்கா கிட்ட இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் உள்ளே கூப்பிட்றதா இல்லையா, அவரை உள்ளே கூப்பிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும்? இப்போ ராமதாஸ் அவர்கள் நீங்கள் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு மூத்த தலைவர், அவர் விஜயோடைய லீடர்ஷிப்பை என்டாஸ் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் போகும். ஆனால் அது வாக்குகள் எப்படி மாறும், அந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வி.கே. சசிகலா அவர்கள் வரும்போது நீங்கள் ஊழல்னு பேசிட்டு அவங்கள கூட்டணிக்குள்ளே வைப்பது அப்படின்றது சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை அவங்க யோசிப்பாங்களா அல்லது அதை அவங்க ஈவன் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க காங்கிரஸ்க்குள்ள ஒரு அணி ரொம்ப வேகமாக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்காவோட போனோன்னா நமக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக மீது அதிகமாக இருக்கிறது. மீண்டும் நம்ம போனோம்னா அது நம்மளை பாதிக்கும், நம்மளுடைய வெற்றியை பாதிக்கும். அதே போல் கட்சியுடைய வளர்ச்சி மற்ற விஷயங்கள் 2029 திமுகவுக்கு அதே 40 தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற புது ஆப்ஷன் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இன்னொரு செக்குலர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய, இன்னொன்று பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவோட போகிறது தான் நமக்கு சிறந்த ஒரு மூவ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு பாண்டிச்சேரி, கேரளா, அதுக்கப்புறம் ஏனைய பல மாநிலங்களில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹோல்டு அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு. பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு நம்ம மாறலாம்.